எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ குரூப் 4 வெரி டஃபஸ்ட் எக்ஸாம் இன் டிஎன்பிஎஸ்சி ஓகேவா அப்படின்னு தான் பேர் சொல்லணும் இப்போதைக்கு. ஏன்னா டஃப்னஸ் அந்த மாதிரி இருந்தது. 2025 கட் ஆஃப் வந்து கொஷின் டஃப்பாக இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து குறையும் சரிங்களா. அதே போல் 2024 நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணேன் 168 ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி 168 லாஸ்ட் கட் ஆஃபாக வந்து நின்றது ஓகேங்களா. வேணா சேனலில் வந்து வீடியோ இருக்குது, வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய கருத்து கணிப்பு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு ஃபேவராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு நான் ஃபேவராக இருக்கலாம். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. ஓகே, என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது நான் 2 டைப்ஸாக வந்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ 150 to 165 யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக இருக்குது சரிங்களா. ஓகே, அடுத்து 145 to 150 இந்த ரேஞ்சில் ஒன்று நான் கட் ஆஃப் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கட் ஆஃப் ரேஞ்சுன்றது வந்து இந்த கட் ஆஃப்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு ஜேஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் சரிங்களா. ஓகே, இப்போது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா கேட்டகரிக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்லலை. ஒரு மேஜராக ஒரு 2 கேட்டகரிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எம்பிசிக்கு வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ எம்பிசி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து 145 வச்சுருக்கீங்களோ சரிங்களா, 145 வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்டர் கார்டு சரிங்களா, ஃபாரஸ்டர் வாட்சர் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே எம்பிசி நான் வந்து 148 போட்டிருக்கேன், 147 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஓகே, 147 148 இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஜேஏ ஜாப் இருக்குது சரிங்களா. ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 டே இல்லை லாஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு 148 இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். 147 இருந்தால் லாஸ்ட் நாள் நீங்கள் ஜேஏ போய்ட்டு ஜேஏ எடுப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேக்கன்சி வந்து ஒரு 7500 வேக்கன்சி வந்துச்சுன்னா நான் சொல்கிற கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் 147 போட்டிருக்கேன் அப்படின்னா 147லேருந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து இப்போது ஒரு ப்ளஸ் தான் இருக்கணும் சரிங்களா. கீ சேலஞ்ச் பண்ணி நீங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஆட் ஆகும்போது ஒரு 4 மார்க்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னு வச்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 147 போட்டிருக்கேன். ஸோ கீ சேலஞ்செலாம் வந்து அக்செப்டபுளாக வந்துச்சுன்னா உங்களுக்கு 151 அந்த ரேஞ்சில் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஜேஏ வாய்ப்பு இருக்குது சரிங்களா. எம்பிசி ஸோ ஷெட்யூல் கேஸ்ட்டை சொல்கிறேன். 144 ஒரு மார்க் தான் நான் லெஸ் பண்ணுறேன் சரிங்களா. லாஸ்ட் டைமும் அப்படி தான் அமைஞ்சது. ஸோ ஒரு மார்க் லெஸ் பண்ணும்போது 144 வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 147 போட்டிருந்தீங்கன்னா 147 இருந்தால் உங்களுக்கு ஜேஏ வந்து கிடைக்கும் சரிங்களா. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜேஏ அமையலாம் சரிங்களா, அமையும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பொறுத்து இவங்களுக்கும் ஒரு 150 வருது உங்களுக்கு கட் ஆஃப்லாம் வந்து 150 வந்து வரும். இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சில் கொஷின்ஸ்லாம் போட்டு ஒரு 150 151 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஜேஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே, நான் வந்து எப்படி இதை வந்து பிரிச்சிருக்கேன்னா 165லேருந்து 155க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போவீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டே எப்படியும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஜேஏ வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதான் 155லேருந்து 145 இந்த ரேஞ்சில் வந்து நான் கட் ஆஃபே வந்து வச்சுருக்கேன். 150 to 155 இருந்தால் சேஃப் ஜோனு. 155லேருந்து 145க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜேஏ வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்க்கு வச்சுக்கலாம் சரிங்களா. டைப்பிங்கை பொறுத்த வரையும் எந்த கேட்டகரினா இருங்க, நான் 140 வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது சரிங்களா. டைப்பிங்கில் கண்டிப்பாக ஜாப் இருக்குது. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு 140 கண்டிப்பாக ஜாப் இருக்குது, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஓகே, இப்போது ஓவராலாக ஒரு கட் ஆஃப் சொல்கிறேன். டைப்பிங் வச்சுருக்கீங்களா, எந்த கேட்டகரினா இருங்க, 140 ஜாப் கன்ஃபார்ம். அடுத்து ஃபாரஸ்டர் வேணுமா,
எந்த கேட்டகரியானு வச்சுக்கோ, மேக்ஸிமம் 145 வச்சுக்கோங்க சரிங்களா. மினிமம்மாக 144 ஆச்சும் இருக்கணும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வேணும்னா. ஓகே, அதிலிருந்து 148 எந்த கேட்டகரியானா இருங்க, ஜேஏ கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ பிசி சொல்லுவாங்க, பிசி வந்து 148 அவங்களுக்கும் அந்த ரேஞ்ச் தான் வருது, 149 இந்த ரேஞ்சில் ஜேஏ கிடைக்கும் ஓகேங்களா. இப்போதைக்கு நான் கீ வந்து சேலஞ்ச் பண்ணாமல் அந்த கீ சேலஞ்ச் பண்ணி அதில் மார்க் சேராமல் சொல்கிறேன். இப்போதைக்கு கவர்மெண்ட் கீக்கு எனக்கு இவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு 148 இருந்தால் கண்டிப்பாக ஜேஏ கிடைக்கும். யாரெல்லாம் 150க்கு மேலே இருக்கிறோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் சேஃப் ஜோன் ஓகேங்களா. ஓகே, அடுத்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேனா அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.